மகா சமஸ்தானம் என்ற ஒரு அற்புதமான ஆசிரமத்தை நிறுவியுள்ளார். ஆசிரமம்னா என்ன? மனிதனுக்கு எப்பெல்லாம் சிரமம் ஏற்படுதோ அந்த சிரமத்தை நீக்கிற இடம் தான் ஆசிரமம், சிரம பரிகாரம். அப்படி சிரமங்கள் மனிதனுக்கு எவ்வகையில் ஏற்படும்? எப்பொழுதெல்லாம் இன்பம் தூய்க்கப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் துன்பம் தொடர்ந்து வரும். இந்த துன்பங்களினுடைய விளைவு சிரமம். அது நோயாகட்டும், பணமில்லா நிலையாகட்டும். அப்படி ஒரு சிரமத்தை நீக்கக்கூடிய ஆசிரமம் அமைத்த யுக்தேஸ்வர் அவர்களுக்கு சித்தர் பேரவை சார்பாக வாழ்த்துக்களை கூறி, அறம் காப்பதே தர்மம், தர்மத்தை வழிநடத்துவது துறவரம், துறவரத்தின் மூலம் அல்லது ஆணிவேர் சேவை, சேவையே மானுட இயல்பு, சேவையே மானுட இயல்பு. அப்போ ஒவ்வொரு மனிதனும் சேவை செய்யணும். என்ன சேவை செய்யணும்? உங்களால் இயன்றதை செய்யலாம், இதுதான் செய்யணுன்றதே கிடையாது. இந்த சேவை செய்வது மனிதனுக்கு சிறு வயதிலிருந்து பழக்கப்படுத்தணும். இந்த சிறு வயதிலிருந்து பழக்கப்படுத்துறதுக்கு தான் அந்த காலத்தில் ஆசிரமங்கள் தோன்றின, தவக்குடில்கள் தோன்றின. அந்த தவக்குடில்கள் இன்றைக்கு இல்லாமல் போய்விட்டன. அந்த குருமரபு மீண்டும் இந்த குருமரபு துவங்கப்பட வேண்டும். இது ஒரு அத்தியாயம். இந்த கலிக்கு இந்த 21ஆம் நூற்றாண்டில் மகா சமஸ்தானம் என்பது ஒரு அத்தியாயம். ஏனென்றால் சேவையாலே தான் மனிதன் செழுமை அடைய முடியும், தர்மத்தாலே கர்மத்தை நீக்க முடியும். அப்படி மனிதருள் மாணிக்கமாக தோன்றி இந்த சபையிலே பேசிவிட்டு சென்ற பேரூர் ஐயா அவர்களையும், கண்ணீர் வராமல் எப்படி மனிதன் காப்பதோ அதுபோல் தண்ணீரை காக்க வேண்டும் என்று அயராது பாடுபட்டு இன்று எங்கள் குருநாதர் ராமானந்த சுவாமி அவர்களை வணங்கி, காமாட்சிபுரி ஆதீனம் மட்டுமல்ல அனைத்து ஆதீனங்களும் என் அன்புக்குரிய சக்தி கருமாரிதாசர் அவர்களையோடு அனைவரையும் வணங்கி, சேவை மட்டுமே மனிதனை உயர்த்தும். அந்த சேவையிலே உங்களை ஈடுபடுத்தி கொள்ளுங்கள். அன்னதான சேவையாகட்டும் அல்லது இல்லாதவர்களுக்கு சிரம பரிகார சேவையாகட்டும், எந்த ஒரு சேவை செய்ய நீங்கள் முற்படுகிறீர்களோ உங்கள் பக்கத்தில் இறைவன் இருப்பார், உங்கள் எண்ணத்தில் இறைவன் இருப்பார், உங்கள் கண்களில் இறைவன் இருப்பார், உங்களை கருணையோடு இறைவன் பார்ப்பார். அப்படிப்பட்ட ஒரு சேவையை அவர் மட்டும் செய்யக்கூடாது, நீங்களும் செய்ய வேண்டும். இந்த விழாவின் நோக்கம் என்ன? அவர் தன்னை முன்னிலைப்படுத்துவதல்ல, உங்களை முன்னிலைப்படுத்துவது. அப்படி ஒவ்வொருவரும் தங்களால் என்ற ஒவ்வொரு சேவையை செய்யுங்கள், தர்மத்தை செய்யுங்கள், தானத்தை செய்யுங்கள், புண்ணியத்தை செய்யுங்கள். இதுவே இறை வழிபாட்டிற்கான முதற்கண் படி. அப்படி எவர் ஒருவர் தர்மத்தையும் தானத்தையும் புண்ணியத்தையும் செய்கிறார்களோ அவர்கள் தனக்கு மட்டுமல்லாது தன் சந்ததிகளுக்கும் தன் பூமிக்கும் தேவையானதை செய்துவிட்டு போகிறார். அன்றைக்கு கட்டி வைத்த மாபெரும் சோழ சேர பாண்டிய பல்லவ மக்கள் நமக்கு விட்டு சென்றது என்ன? அவர்கள் அடையாளங்கள் என்ன? அவர்களுடைய அடையாளங்கள் ஆலயங்கள் மட்டுமே. அந்த ஆலயங்கள் நமக்கு எதை உணர்த்துகிறது? ஏனெனில் மனிதன் பிறந்து 60 அல்லது 100 ஆண்டு காலத்தில் மாண்டு விடுகிறான். அவன் செய்துவிட்ட செயல்கள் மாண்டு போவதில்லை, மறைந்து போவதில்லை, அழிந்து போவதில்லை என்ற ஒரு நினைப்பை உங்களுக்குள் உருவாக்கி ஒவ்வொருவரும் உங்களால் முயன்ற சேவை செய்து வர வேண்டும் என்று வேண்டி விரும்பி அவை சார்பாக கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.